Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi students, in the video நாம CBSE class 9 science ல chapter 5 the fundamental unit of life அதில் வந்து பார்த்தீங்கன்னா part 4 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம செல்லில் இருக்கிற பார்ட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பிளாஸ்மா மெம்பரேன்னா என்ன, செல் வால் அதோடைய ஃபங்க்ஷன், நியூக்ளியஸ் அதோடைய ஃபங்க்ஷன், நியூக்ளியஸ் அதில் நியூக்ளியஸ் லேயர் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம யூகேரியாட்டிக் செல் அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியர் மெம்பரேன் இல்லை அப்படின்னா அது ப்ரோகேரியாட்டிக் செல்னு சொல்லுவோம். சைட்டோபிளாசத்தில் என்னென்ன இருக்குது இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக படித்தோம். ஸோ இப்போது நம்ம செல் ஆர்கனல்ஸ், ஓகேவா, அந்த சைட்டோபிளாசத்து உள்ளே இருக்கிற அந்த செல் ஆர்கனல்ஸ் பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. செல்லில் இருக்கிற ஒரு பார்ட்டோடைய ஃபங்க்ஷன் என்ன, அதோடைய அது வந்து எதால் மேடாக இருக்குது, செல்லில் அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதை பற்றி எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செல் ஆர்கனல்ஸ் நம்ம எதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம், கோல்கி அப்பேரட்டஸ், லைசோசைம்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, பிளாஸ்டிட்ஸ். ஸோ இதை பற்றிலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து செல் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமானது, ஓகேவா? ஸோ இந்த எல்லா பார்ட்ஸுமே வந்து மேக்ஸிமம் வந்து அனிமல் செல்லையும் இருக்கும், பிளான்ட் செல்லையும் இருக்கும், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பிளான்ட் செல். ஸோ பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். செல்வால், இதில் வந்து செல்வால் இருக்கும், பிளான்ட் செல்லில் இருக்கும், அனிமல் செல்லில் இருக்காது. ஸோ இதில் இருக்கிற ரிமைனிங் பார்ட்ஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம்னா என்ன, அதுக்கடுத்தது வந்து ரிபோசோம்னா என்ன, கோல்கி அப்பேரட்டஸ்னா என்ன, இதுக்கு ஏன் அந்த பேர் வந்தது, மைட்டோகாண்ட்ரியானா என்ன, ஸோ இதை பற்றிலாம் நம்ம படிக்க போகிறோம். இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து பிளான்ட் செல், அனிமல் செல் ரெண்டுத்துலேயுமே இருக்கிற இதுதான், ஓகேங்களா? செல் ஆர்கனல்ஸ் தான். ஸோ இதை பற்றி இப்போ டீட்டெயிலாக படிக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு செல் ஆர்கனல். இதை வந்து இஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம். ஸோ இதோடைய இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லார்ஜ் நெட்வொர்க் மெம்பரேன், ஓகேவா? லார்ஜ் நெட்வொர்க் ஆஃப் மெம்பரேன் பவுண்ட் டியூபர்டன் ஷீட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஷீட்ஸ் மாதிரியும் டியூப்ஸ் மாதிரியும் பவுண்டாக இருக்கிற ஒரு நெட்வொர்க் மெம்பரேன் தான் வந்து பார்த்திங்கன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம், ஓகேவா? ஸோ இது வந்து செல்லில் எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதில் இதோ இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம். இங்கே எல்லோ கலரில் இருக்குது இல்லையா, அதுதான் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம். இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம், ஓகேவா? ஸோ இது ஏன் வந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம், இன்னொன்று வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம்னு சொல்கிறாங்கன்னா இது பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்குது. மைக்ரோஸ்கோப்பில் நம்ம பார்க்கும்போது ஒன்று ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்குது, இன்னொன்று வந்து அப்பியரன்ஸ் வந்து ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால தான் இதை வந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் அண்ட் ரஃப் எண்டோபிளாஸ்மிக்னு சொல்கிறோம். இதில், ஓகேவா, இது வந்து அனிமல் செல்லில் இருக்கிற இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் அண்ட் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக், இந்த க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம். இது வந்து ஒரு டியூப் ஷேப்லேயும் இருக்கும், ஒரு ஷீட் ஷேப்லேயும் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. இட் லுக் லைக் எ லாங் டியூப்ஸ் ஆர் ரவுண்ட் ஆர் oblong bags. ஸோ இது பேக்ஸ் மாதிரியோ இல்லை ஒரு டியூப் மாதிரியோ இது வந்து இருக்குது, ஓகேவா? ஸோ த இஆர் மெம்பரேன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலர் மெம்பரேன் இஸ் அ சிமிலர் ஸ்ட்ரக்சர் டு த பிளாஸ்மா மெம்பரேன். இது வந்து பிளாஸ்மா மெம்பரேன் போல் ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது, ஓகேவா? ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆர்இஆர் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் மெம்பரேன், இன்னொன்று வந்து எஸ்இஆர் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் மெம்பரேன், ஓகேவா? Rough endoplasmic membrane looks rough under the microscope because it has particles called ribosome attached to its surface. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய சர்ஃபேஸ் கூட ரிபோசோம் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் இதில் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த டயக்ராமையும் கம்பேர் பண்ணுங்கள். இது ஸ்மூத்தாக இருக்குது, இந்த இடத்துல ரிபோசோம்ஸ் அட்டாச் ஆகிருக்கு. நல்லா கவனிச்சிங்கன்னா இது உங்களுக்கு தெரியும். அதனால தான் இதை வந்து நம்ம ரஃப் எண்டோபிளாஸ்மிக் மெம்பரேன் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த ரிபோசோம் என்ன பண்ணுது, the ribosome present in the
active cells or sites of protein manufacture. ஸோ அப்போ இந்த ரிபோசோம் என்ன பண்ணுது, இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலமில் இருக்கல அந்த ரிபோசோம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் மேனுஃபேக்சருக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா. the manufactured proteins are then sent to various places in the cell depending on the need. ஸோ இதில் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா செல்லோடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது செல்லுக்குள்ளே. இது எல்லாமே செல்லுக்குள்ளே. the smooth endoplasmic membrane endoplasmic reticulum helps in the manufacture of fat molecules, lipids, important cell function. Okay, so cell function க்கு தேவையான fats, lipids இது எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுறதா வந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் உடைய ஒர்க். ஓகேவா. ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் உடைய ஒர்க் வந்து என்ன அப்படின்னா அதில் ரிபோசோம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அந்த ரிபோசோம் வந்து ப்ரோட்டீன் மேனுஃபேக்சரிங்க்கு யூஸ் ஆகும். ஸ்மூத் வந்து பார்த்தீங்கன்னா அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா லிப்பிட் மேனுஃபேக்சரிங், ஃபேட் ஆர் லிப்பிட் மேனுஃபேக்சரிங்க்கு யூஸ் ஆகுது. இது எல்லாமே செல் ஃபங்க்ஷனுக்கு தேவை. ஓகேவா. சம் ஆஃப் தீஸ் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ் ஹெல்ப் இன் பில்டிங் த செல் மெம்பரேன். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு மெம்பரேன் பயோஜெனிசிஸ். ஸோ இதில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற, அதாவது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலமில் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரோட்டீனும் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலமில் ப்ரொடியூஸ் பண்ணுற லிப்பிட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா செல் மெம்பரேனை பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா. டு பில்ட் த செல் மெம்பரேன். செல் மெம்பரேனா செல்லுடைய அவுட்டர் போர்ட், அதே மாதிரி அந்த செல்லுள்ள இருக்கிற பார்ட்ஸோடைய அவுட்டர் கவரிங் அதை பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால தான் இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெம்பரேன் பயோஜெனிஸ். ஓகேவா. 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா இது எழுதணும். ஓகேவா. ஸோ எது அப்படின்னா the products produced from smooth endoplasmic reticulum as well as rough endoplasmic reticulum is used for building the cell membrane. This process is called what is it, membrane biogenesis. Okay va. So idala vandu pathinga appadina some other proteins and lipids functions as enzymes and hormones. So இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் ஆகும், என்சைம்ஸ் ஆகும். இது என்ன பண்ணுது, ஃபங்க்ஷன் பண்ணுது. அது ஹார்மோன்ஸ்னால் என்ன, ஒரு அந்த செல்லுடைய கேரக்டரை டிட்டர்மைன் பண்ணுறது. ஓகேவா. although the endoplasmic reticulum varies greatly in appearance in different cells, it always form a network system. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்குலாக இருக்காது, ஒரு நெட்வொர்க் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இது ரெண்டுமே வந்து அப்பியரன்ஸ்லேயும் மாறும். ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் செல்லில் ஒரு மாதிரி இருக்குது, அனிமல் செல்லில் ஒரு மாதிரி இருக்குது. ஓகேவா. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அனிமல் செல்லோடைய டயக்ராம் கொடுத்துருக்காங்க. பட் இது உங்களுக்கு ஓரளவுக்கு டஃப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேணால் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட படிங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகேவா. ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி மேலே வந்து பிளான்ட் செல், இதுதான் வந்து பிளான்ட் செல்லுடைய ஸ்ட்ரக்சர். இதோடைய கட் வியூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் செல். ஓகேங்களா. The one function of endoplasmic reticulum is serve as channels for transport of materials between various region of the cytoplasm or between the cytoplasm and the nucleus. So இதோடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா அந்த செல் உள்ள மெட்டீரியலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது. ஓகேவா. ஸோ செல்லே வந்து பார்த்திங்கன்னா நம்மளே கண்ணில் பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது. அது உள்ள எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதெல்லாம் பாருங்கள். ரொம்ப வந்து வண்டராக இருக்குது. ஓகேவா. ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலமுடைய மேஜர் ஒர்க் என்ன அப்படின்னா செல் உள்ள டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வேரியஸ் மெட்டீரியல்ஸ் அமாங் த செல் ஆர்கனல்ஸ். ஓகேங்களா. அதுதான் வந்து மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம். ஓகேவா. அந்த செல் உள்ள மெட்டீரியல்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது எது அப்படின்னா இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் தான். அதே மாதிரி இது எல்லாமே வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலமுடைய ஃபங்க்ஷன். இப்போ இந்த இதில் இருக்கிறது எல்லாமே எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலமுடைய ஃபங்க்ஷன். இது மேபி கொஷினில் கேட்டால் இதை எழுதணும். த endoplasmic reticulum function as a cytoplasmic framework providing surface for some biochemical activities so of the cell. இந்த செல் உள்ள நடக்கிற பயோகெமிக்கல் ஆக்டிவிட்டீஸை இது பயோகெமிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசனாக எது இருக்குது அப்படின்னா இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு இது நடக்குது, உள்ள செல்லுள்ள ஒரு ஆக்டிவிட்டி நடக்குதுனாலே மூமெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கணும். ஸோ அந்த மெட்டீரியல் வந்து செல் உள்ள மூவ் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ஏஜெண்ட்டாக வந்து எது இருக்குது அப்படின்னா இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் இருக்குது. ஓகேவா. In the liver cells, a group of animals called vertebrates, SCR plays a crucial role in deoxifying many poisons and drugs. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல்னு சொல்லுவாங்க இல்லையா, லிவர், அதில் இருக்கிற
பாய்சன்ஸ் அதே மாதிரி ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுல ஒரு மேஜர் பார்ட் வந்து எது பண்ணுது அப்படின்னா இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் பண்ணுது. ஓகேவா, அந்த பாய்சன் அந்த ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து அழிக்கிறது டெஸ்ட்ராய் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் எதில் அப்படின்னா வெர்டாப்ரேட்ஸ். ஓகேவா, வெர்டாப்ரேட்ஸ்னால் அனிமலை ஈட் வெஜ்ஜை ஈட் பண்ணி வெஜிடேரியன்ஸ்னு சொல்லிடலாம். ஓகேவா, ஸோ எதெல்லாம் வந்து பிளான்ட்ஸை மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழுதோ அதெல்லாம் தான் வந்து வெர்டாப்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்தது வந்து பாருங்கள் கோல்கி அப்பாரட்டஸ். ஸோ கோல்கி அப்பாரட்டஸ் வந்து நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி செல்லில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ இதில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், கோல்கி அப்பாரட்டஸ் தோ இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கோல்கி அப்பாரட்டஸ். ஓகேவா, ஸோ இது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது இதுதான் நம்ம படிக்க போகிறோம். தோ இருக்குது இல்லையா, இதுதான் வந்து கோல்கி அப்பாரட்டஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட் செல்ல அனிமல் செல்ல எங்கே இருக்குது கோல்கி அப்பாரட்டஸ் தோ இருக்கு பாருங்கள். இதுதான் வந்து அனிமல் செல்ல இருக்க கோல்கி அப்பாரட்டஸ் தோ ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, அதுதான் கோல்கி அப்பாரட்டஸ். ஓகே, இது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது? இந்த கோல்கி அப்பாரட்டஸ் ஏன் வந்து இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா the Golgi apparatus first described by Camillo Golgi. இதை Camillo Golgi அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணார் கண்டுபிடிச்சார். கன்சிஸ்ட் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் மெம்பரேன் பவுண்ட் வெசில்ஸ் flattened sacs arranged approximately parallel to each other in stacks called cisterns. அதாவது அந்த செல் உள்ள பேரலாக அரேஞ்ச் ஆகிருக்க அந்த இதை தான் வந்து பார்த்திங்கன்னா கோல்கி அப்பாரட்டஸ் அப்படின்றோம். இது ஓரளவுக்கு வந்து ஒன்னோட ஒன்று பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது ஒன்னோட ஒன்று ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக பேரலாக இருக்குது இல்லையா. ஸோ இந்த சிஸ்டர்ன்ஸ் அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோல்கி அப்பாரட்டஸ் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் நேம் இங்கே இருக்கார் இல்லையா, கேமிலியோ கோல்கி. இவர் தான் வந்து அதை செல்லுலேருந்து கண்டுபிடிச்சி சொன்னது. அதனால தான் இவர் பேரையே அதுக்கு வச்சுருக்காங்க கோல்கி அப்பாரட்டஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ இந்த இவரை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இவரை பற்றி படித்து இந்த பாக்ஸை படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த கோல்கி அப்பாரட்டஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ தீஸ் மெம்பரேன்ஸ் ஆஃபன் ஹவ் கனெக்ஷன் வித் த மெம்பரேன்ஸ் ஆஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம், தேர்ஃபோர் கன்சிஸ்ட் அனதர் போர்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் செல்லுலார் மெம்பரேன் சிஸ்டம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் கூட கனெக்ட் ஆகிற மாதிரியே தான் இருக்கும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து, அதாவது கோல்கி அப்பாரட்டஸும் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலமும் சேர்ந்து செல் உள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. The material synthesized near the endoplasmic reticulum is packaged and dispatched to various targets inside and outside the cell through the Golgi apparatus. அதாவது எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலமில் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த மெட்டீரியல்ஸை செல்லுக்கு உள்ளேயும் சரி செல்லுக்கு வெளியிலையும் சரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு மேஜர் ஏஜெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டோபிளாஸ்மிக் இந்த கோல்கி அப்பாரட்டஸ் இருக்குது. ஓகேங்களா, அதாவது செல்லுக்குள்ளே எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் ப்ரொடியூஸ் பண்ணுற டிஸ்பேட்ச் பண்ணுற அந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து செல் உள்ளேயோ இல்லை செல் வெளியிலையோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு இது ஒரு மேஜர் ஒர்க் பண்ணுது. ஓகேவா, இட்ஸ் ஃபங்க்ஷன் இன்க்ளூட் த ஸ்டோரேஜ், மாடிஃபிகேஷன் அண்ட் பேக்கேஜிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இன் த வெசல்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ்க்கும் யூஸ் ஆகுது. அந்த மெட்டீரியல்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இல்லை வந்து பேக்கேஜ் பண்ணுறதுக்கு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு, அதோடைய இதை வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு, அதுக்கெலாம் வந்து இந்த கோல்கி அப்பாரட்டஸ் யூஸ் ஆகுது. In some cases, complex sugars may be made by simple sugars in the Golgi apparatus. So அந்த ஸ்டார்ச்லாம் வந்து காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சராக இருக்குது அப்படின்னா இது வந்து அதை என்ன பண்ணுது சிம்பிள் இதுவாக மாற்றுது. ஓகே, அதாவது ஹார்டாக இருக்கிறதெல்லாம் இது என்ன பண்ணுது சிம்பிள் இதுவாக மாற்றுது. த கோல்கி apparatus is also involved in the function of lysosomes. ஸோ இது வந்து லைசோசோம் ஃபங்க்ஷன் பண்ணுது இல்லையா, அதுக்கும் வந்து இது யூஸ் ஆகுது. ஸோ லைசோசோம்னா என்ன அப்படின்றத நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ வாட் இஸ் மீன் பை லைசோசோம் செல் ஆர்கனல்னா என்ன அப்படின்ட்டு படிக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ கோல்கி apparatusன்றது கேமிலியோ கோல்கி அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் நேம், அது வந்து அவர் கண்டுபிடிச்சதால அப்படி இதுக்கு அந்த பேர் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெம்பரேன் பவுண்டட் சிஸ்டமாக இருக்குது. இது ஒன்றோட ஒன்று பேரலாக இருக்குது. ஸோ இதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா எண்டோபிளாஸ்டிக் ரெக்டிகுலம் ப்ரொடியூஸ் பண்ணுற மெட்டீரியலை செல் உள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, செல் உள்ளேயும் சரி செல் வெளியிலையும் சரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கோ, அதை மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கோ, இல்லை வந்து பேக்கிங் பண்ணுறதுக்கோ, ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கோ இது யூஸ் ஆகுது. அதே மாதிரி இது சம் காம்ப்ளெக்ஸ் சுகர்ஸை வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் சுகர்ஸாக
மாற்றுது. இதெல்லாம் தான் இதோடைய ஃபங்க்ஷன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து லைசோசோம்ஸ். ஸோ லைசோசோம்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இது வந்து ஒரு வேஸ்ட் டிஸ்போசல் சிஸ்டம். செல் உள்ளே இருக்கிற வேஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இது முழுங்கி என்ன பண்ணும் அப்படின்னா அதை வந்து டிஸ்போஸ் பண்ணுது, அதாவது டைஜஸ்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஒர்க்கை தான் இது என்ன, அதாவது நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ற ஃபுட் வந்து ஸ்டொமக்கில் போயிட்டு என்ன ஆகுது, டைஜஸ்ட் ஆகி வெளியே வருது இல்லையா, வேஸ்ட்டாக வெளில வருது இல்லையா, அந்த ஒர்க்கு தான் வந்து செல் உள்ள லைசோசோம் பண்ணுது. ஓகேவா. ஸ்ட்ரக்சர்லி ஸோ லைசோசோம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா, செல்லில் எங்கே இருக்குன்ட்டு. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து லைசோசோம். ஓகேவா. ஸோ இது வந்து அனிமல் செல்லில், பிளான்ட் செல்லில் பாருங்கள் லைசோசோம். ஸோ இது பிளான்ட் செல்லில் காமிக்கலை. இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம புக்கில் இருக்கிற பிளான்ட் செல்லில் இது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் வந்து லைசோசோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பிளான்ட் செல்லில் இது இருக்குது. ஸோ இப்போ லைசோசோம் என்ன பண்ணுது, லைசோசோம் ஆர் மெம்பரேன் பவுண்ட் சாக்ஸ் ஃபில்டு வித் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாக் மாதிரி இருக்கும், சாக்னா ஒரு பை மாதிரி இருக்கும். ஓகேவா. இப்போ சாக்னா என்ன, பை தானே, அதில் வந்து பார்த்திங்கன்னா டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் இருக்கும் உள்ள. ஸோ அதோடைய ஒர்க் என்ன, தீஸ் என்சைம்ஸ் ஆர் மேட் பை ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம். அந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா, அது இந்த என்சைம்ஸ்லாம் அந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ லைசோசோம்ஸ் ஆர் கைண்ட் ஆஃப் வேஸ்ட் டிஸ்போசல் சிஸ்டம் ஆஃப் த செல். ஓகேவா. ஸோ செல்லில் வேஸ்ட்டெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுறது எது அப்படின்னா இந்த லைசோசோம்ஸ். தீஸ் ஹெல்ப் டு கீப் த செல் க்ளீன் பை டைஜஸ்டிங் எனி ஃபாரின் மெட்டீரியல் ஆஸ் வெல் as worn out செல் ஆர்கனல்ஸ். இப்போது உள்ளே இருக்கிற செல் ஆர்கனல்ஸ் ஏதாச்சும் ரிப்பேர் ஆகிடுச்சு இல்லை வந்து வீணாயிடுச்சு அப்படின்னா அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும், செல் உள்ளே இருக்கிற யூஸ் பண்ண மெட்டீரியலை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகிறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைசோசோம். ஃபாரின் மெட்டீரியல்ஸ்னால் என்ன, ஃபாரின் மெட்டீரியல்ஸ்னால் தேவையில்லாத ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் வந்து ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் மூலயமா செல் உள்ளே வந்துடுச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு தான் வந்து உள்ளே இருக்கிற இந்த லைசோசோம் ஹெல்ப் பண்ணுது. ஃபாரின் மெட்டீரியல்ஸ் என்டரிங் த செல் சச் as bacteria or food as well as old organelles ends up with lysosomes which break up the complex substances into simpler substances. அப்போ செல் உள்ள தேவையில்லாமல் நுழையிற பாக்டீரியா இல்லை ஃபுட்டு இல்லை வந்து செல் உள்ளே ரிப்பேர் ஆன ஆர்கனல்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைஜஸ்ட் பண்ணுறது எது அப்படின்னா இந்த லைசோசோம் தான். இது என்ன பண்ணுது, காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல்ஸை சிம்பிள் மெட்டீரியல்ஸாக மாற்றுது. ஓகேவா. ஸோ லைசோசோம்ஸ் ஆர் ஏபிள் டு டூ திஸ் பிகாஸ் they contain powerful digestive enzymes capable of break down all organic material. ஸோ அது எந்த ஆர்கானிக் மெட்டீரியலாக இருந்தாலும் அதை வந்து டைஜஸ்ட் பண்ணுற கேப்பபிலிட்டி வந்து அந்த லைசோசோமில் இருக்கிற என்சைம்க்கு இருக்குது. அந்த என்சைம் இஸ் ப்ரொடியூஸ்டு பை ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம். அதை எது ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இது பாருங்கள், டியூரிங் த டிஸ்டர்பன்ஸ் இன் செல்லுலார் மெட்டாபாலிசம், ஃபார் எக்ஸாம்பிள் when the cell gets damaged, during the disturbance in cellular metabolism, for example when cell gets damaged, lysosome may burst the enzymes and digest their own cell. அப்போ செல்லுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தது அப்படின்னா, அந்த செல்லுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வந்ததுன்னா இந்த லைசோசோம் என்ன பண்ணும் அப்படின்னா வெடித்து அந்த செல்லையே என்ன பண்ணும், அது விழுங்கி டைஜஸ்ட் பண்ணுது. அப்போ இந்த therefore lysosomes are known as suicide bags of the cell. அதாவது அதை அதுவே விழுங்கி அது என்ன பண்ணுது, செல்லையே டைஜஸ்ட் பண்ணுறதால அதை வந்து பார்த்திங்கன்னா சூசைட் பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சூசைட் பேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அது வந்து அதை விழுங்கி அது என்ன பண்ணுது, செல் வந்து டேமேஜாக இருக்கும்போதோ இல்லை ஏதோ ஒரு மிஸ்ஃபங்க்ஷன் நடக்கும்போதோ அது என்ன பண்ணுது, செல்லை விழுங்கி அது என்ன பண்ணுது, செல்லை வந்து டைஜஸ்ட் பண்ணிடுது, அந்த ஓன் செல்லை அதுவே அழிச்சிக்குது. அதை தான் வந்து அதனால தான் இதை வந்து பார்த்திங்கன்னா சூசைட் பேக்ஸ், இது வந்து ரொம்ப 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 முக்கியம். எது வந்து செல்லில் சூசைட் பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா எது, லைசோசோம்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லைசோசோம்ஸ் சூசைட் பேக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நாம் படிக்க போகிறது என்ன அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா. ஸோ மைட்டோகாண்ட்ரியானா ஒரு செல் வந்து
செல்லு கிடையாது, ஒரு ஃபோன் ஒர்க் ஆகிறதுக்கு எப்படி ஃபோனுக்கு பின்னாடி இருக்கிற பேட்டரி எனர்ஜி கொடுக்குதோ அதே மாதிரி ஒரு செல் ஒர்க் ஆகிறதுக்கு தேவையான எனர்ஜி கொடுக்கறது தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா. ஸோ அதனால் அந்த மைட்டோகாண்ட்ரியா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து செல் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குது. மைட்டோகாண்ட்ரியா ஆர் நோன் as the power houses of the cell. மைட்டோகாண்ட்ரியா have 2 membrane coverings. ஸோ மேக்ஸிமம் எல்லா செல் ஆர்கனலுமே வந்து 2 கவரிங் அவுட்டர் கவரிங் தான் இருக்குது. The outer membrane is porous while the inner membrane is deeply folded. ஸோ அவுட்டர் மெம்பரேனில் நிறைய வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது, இன்னர் மெம்பரேன் வந்து ஒரு மடித்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மைட்டோகாண்ட்ரியானா என்னன்ட்டு இங்கே பாருங்கள். இது அங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து மைட்டோகாண்ட்ரியா. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. இதில் பாருங்கள், இதில் இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். ஓகேங்களா. ஸோ இதில் தீஸ் ஃபோல்ஸ், இதில் 2 லேயர் இருக்குது. அவுட்டர் லேயரில் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், இன்னர் லேயரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்ட் பண்ணியிருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏடிபி ஜெனரேட்டிங் கெமிக்கல் ரியாக்ஷன். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏடிபியை ஜென்ரேட் பண்ணுற கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ ஏடிபினா என்ன? ஸோ ஏடிபினா அடினோசின் ட்ரைபாஸ்பேட். ஸோ நம்ம செல் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தேவையான எனர்ஜி அதுதான் வந்து அடினோசின் triphosphate. The energy is required for various chemical activities needed for life is released by the mitochondria in the form of ATP, adenosine triphosphate molecules. அப்போ ஒரு செல் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தேவையான எல்லா எனர்ஜியுமே எது கொடுக்குது அப்படின்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா ப்ரொடியூஸ் பண்ணுற ஏடிபி. என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? ஏடிபினா என்ன? அடினோசின் ட்ரைபாஸ்பேட். ஸோ ஏடிபி இஸ் நோன் ஆஸ் எனர்ஜி கரன்சி செல். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி கரன்சி செல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுதான் வந்து எனர்ஜியாக இருக்குது. ஓகேவா. The body uses stored in ATP for making new chemical compounds and for mechanical work. So இந்த ATPயை யூஸ் பண்ணி தான் அந்த செல் நம்மளுடைய பாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த செல் ப்ரொடியூஸ் பண்ணுற ஏடிபியை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுது, உள்ளே நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்னாலும் சரி இல்லை வந்து மெக்கானிக்கல் ஒர்க்னாலும் சரி, அதுக்கு வந்து மெயின் ரீசன் என்ன அப்படின்னா the ATP produced by the mitochondria. Okay, so mitochondria are strange organelles in the sense they have their own DNA and ribosomes. So mitochondria உள்ள அதுக்கு தேவையான own DNA ribosome எல்லாமே வந்து அதிலே இருக்குது. ஓகேவா. மைட்டோகாண்ட்ரியாவுக்கு தேவையான அந்த ஓன் ரிபோசோம் DNA எல்லாமே அதிலே இருக்குது. ஸோ மைட்டோகாண்ட்ரியா ஆர் ஏபிள் டு மேக் சம் their ஓன் ப்ரோட்டீன்ஸ். ஸோ அதுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸை அதுவே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி எதுக்கு இருக்குது? மைட்டோகாண்ட்ரியாவுக்கு இருக்குது. ஓகேவா. ஸோ மைட்டோகாண்ட்ரியாவுக்கு தேவையான எனர்ஜியை அதுவே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஓன் கேப்பபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி அதுக்கு தேவையான ஓன் டிஎன்ஏ ரிபோசோம் வந்து அதுக்குள்ளே இருக்குது, மைட்டோகாண்ட்ரியாவுக்குள்ளே இருக்குது. ஓகேவா. ஸோ இது வந்து கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், பிளாஸ்டிசைட்ஸ்னா என்ன? பிளாஸ்டிசைட்ஸ். ஸோ பிளாஸ்டிசைட்ஸ்னா பிளாஸ்டிட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஒன்லி இன் த பிளான்ட் செல். ஸோ இது வந்து பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்கும். அப்போ பிளான்ட் செல்லில் ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்கும் பிளான்ட்டுக்கு. என்ன? பிளான்ட் செல் வந்து அதுக்கு தேவையான ஃபுட்டை அதுவே என்ன பண்ணுது? ப்ரொடியூஸ் பண்ணிக்குது இல்லையா. அதுக்கு மெயின் ரீசன் மேபி இந்த பிளாஸ்டிட்ஸாக இருக்கும். ஓகேங்களா. தேர் ஆர் 2 types ஆஃப் பிளாஸ்டிட்ஸ். குரோமோபிளாஸ்ட்னு ஒரு டைப் இருக்குது, அதாவது கலர்டு பிளாஸ்டிஸ், அண்ட் லியூகோபிளாஸ்ட்னா ஒயிட் ஆர் கலர்லெஸ். ஓகேவா. ஸோ குரோமோபிளாஸ்ட் கண்டைன்ஸ் த பிக்மெண்ட்ஸ் chlorophyll are known as chloroplasts. ஸோ இந்த குரோமோனாலே கலர் தான். ஓகேவா. ஸோ இது ஏன் வந்து குரோமோபிளாஸ்ட்னு சொல்கிறோன்னா அது வந்து மேபி வந்து க்ரீன் கலராக இருக்கும். ஓகேவா. ஸோ அது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு தேவையான அந்த பிக்மெண்ட்னா கலரை வந்து இது கொடுக்குது. ஓகேவா. chloroplasts are important for photosynthesis in plants. ஸோ நான் சொன்ன பாயிண்ட் தான் அங்கே இருக்குது. chloroplasts also contain various yellow or orange pigments addition to chlorophyll. ஸோ chlorophyll இல்லாமல் இதில் அடிஷனாக yellow or orange pigments இருக்குது. சரி, இப்போ இந்த லியூகோபிளாஸ்ட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? ஸோ லியூகோபிளாஸ்ட்ஸ் ஆர் பிரைமரி ஆர்கனல்ஸ்
in which materials such as starch, oil, protein, granules are get stored. அதாவது குரோமோபிளாஸ்ட்ன்றது ஒரு பிக்மெண்ட், ஓகே, ஒரு கலர் பிக்மெண்ட். அது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்ன? ஓன் ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான இதுக்காக அது ஹெல்ப் பண்ணுது. லியூகோபிளாஸ்ட் வந்து இது மூலயமா ப்ரொடியூஸ் பண்ண எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? டு ஸ்டோர் த ஃபுட் ஐட்டம்ஸ் ப்ரொடியூஸ்டு பை த chromoplasts. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், த இன்டர்னல் ஆர்கனைசேஷன் ஆஃப் த குளோரோபிளாஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் numerous membrane layers embedded in a material called stroma. ஸோ அதாவது இது உள்ள அந்த குளோரோபிளாஸ்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு லேயர் இருக்கும், அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரோமா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதை மாதிரி இருக்கும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவுடைய எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். லைக் த மைட்டோகாண்ட்ரியா, பிளாஸ்டிட்ஸ் ஆல்சோ ஹாவ் தயர் ஓன் டிஎன்ஏ அண்ட் ரிபோசோம்ஸ். அதாவது இந்த எப்படி மைட்டோகாண்ட்ரியாவுக்கு தேவையான டிஎன்ஏ ரிபோசோம் வந்து அது உள்ளே இருக்கோ, அதே மாதிரி பிளாஸ்டிட்ஸ்க்கு தேவையான ஓன் டிஎன்ஏ ரிபோசோம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிட்ஸ் உள்ளே இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், வேக்குவோல்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு படிக்க போகிறோம். ஸோ இதான் வந்து நம்ம படிக்க போகிற லாஸ்ட் செல் ஆர்கனல். ஓகேவா? ஸோ வேக்குவோல்ஸ் ஆர் ஸ்டோரேஜ் சாக்ஸ் ஃபார் சாலிட் ஆர் லிக்விட் கண்டென்ட்ஸ். ஸோ இது வந்து சாலிட் கண்டென்ட்ஸையோ லிக்விட் கண்டென்ட்ஸையோ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். வேக்குவோல்ஸ் ஆர் ஸ்மால் சைஸ்ட் இன் அனிமல் செல்ஸ், பிளான்ட் செல்ஸ் they have very large vacuoles. ஸோ அனிமல் செல்லில் இது சைஸ் வந்து கம்மியாக இருக்கும், plant செல்லில் சைஸ் அதிகமாக இருக்கும். The central vacuole of some plant cells may be occupy 50 to 90% of the cell volume. அதாவது அந்த செல் வால்யூம்லே 50%லேருந்து 90% வரைக்கும் இது என்ன பண்ணுது? ஆக்குப்பை பண்ணிக்குது. சென்ட்ரல் வாக்குவோல் அப்படின்ட்டு, அதாவது சென்ட்ரல் வாக்குவோலில் நல்லா வளர்ந்த அந்த வாக்குவோல் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா செல்லுலே வந்து 50% ஸ்பேஸை வந்து கவர் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெருசாக இருக்கிறது எது அப்படின்னா அந்த வேக்குவோல். இது வந்து பார்த்திங்கன்னா மெயின்லி ஸ்டோரேஜ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அந்த வேக்குவோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான்ட் செல்லில் சின்னதாக இருக்குது. நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே தெரியும், பிளான்ட் செல்லில் ரொம்ப சின்னதாக இருக்குது, அனிமல் செல்லில் கம்மியாக இருக்குது. இந்த சென்ட்ரல் வேக்குவோல் வந்து பார்த்திங்கன்னா 50 to 90% ஆஃப் த ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணிக்கலாம். So next, in plant cells vacuoles are full of cell sap and provide turgidity and rigidity to the cell. So இந்த plant cell இது வந்து பார்த்தீங்கன்னா turgidity and rigidity. ஸோ ரிஜிடிட்டி அப்படின்னா அந்த செல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிஃபாக இருக்கிறது. டர்ஜிடிட்டின்றது அந்த செல்லில் ஏற்படுற அந்த எக்ஸ்பான்ஷன், கான்ட்ராக்ஷன், அதுக்கு எல்லாமே வந்து ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எல்லாமே வந்து அது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வேக்குவோல். ஓகேங்களா? மெனி சப்ஸ்டன்சஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் இன் த லைஃப் ஆஃப் த பிளான்ட் செல் ஆர் ஸ்டோர்ட் இன் த வேக்குவோல்ஸ். அதாவது இந்த பிளான்ட் செல் வந்து பிளான்ட் செல் வந்து லைவாக இருக்கிறதுக்கு அதாவது உயிரோடு இருக்கிறதுக்கு தேவையான முக்கியமான மெட்டீரியல் எல்லாமே இந்த வேக்குவோலில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா? எதில்னா பிளான்ட் செல்லில். அதனால தான் பிளான்ட் செல்லில் இதோடைய சைஸும் வந்து பெருசாக இருக்குது. ஓகேங்களா? தீஸ் இன்க்ளூட் அமினோ ஆசிட்ஸ், சுகர்ஸ், வேரியஸ் ஆர்கானிக் ஆசிட்ஸ், சம் ப்ரோட்டீன்ஸ். இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து இந்த வேக்குவோல்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கு. இன் சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம்ஸ் லைக் அமீபா, த ஃபுட் வேக்குவோல் கண்டைன்ஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் தட் த அமீபா ஹேஸ் consumed. பட் இந்த சிங்கிள் செல் ஆர்கானிசம், யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆர்கானிசமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்குவோல்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து சேவ் ஆகிருக்கும், ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். ஓகேவா? லைக் அமீபா. In some unicellular organism, specialized vacuoles also play an important role in expelling excess water and some waste from the cell. இன்னும் ஒரு சில யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்னா என்ன? ஒரே செல்லே எல்லா ஃபங்க்ஷனும் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இன்னும் சம் ஸ்பெஷல் யூனிசெல்லுலர் ஆர்கானிசமில் இந்த வேக்குவோல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸஸ் வாட்டர், வேஸ்ட்டு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை வெளியே தள்ளுறதுக்கும் யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இது பாருங்கள், கொஷின்ஸ் பாருங்கள்.
questions. Can you name the 2 organelles we have studied that contain their own genetic material? So அதுக்கு தேவையான own genetic material இருக்கிற ரெண்டு organelles நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம்? அது வந்து பார்த்தீங்கன்னா first one வந்து mitochondria. அது இருக்கு பாருங்க, mitochondria are able to make some other. So mitochondria are strange organelles in the sense they have their own DNA and ribosome. First mitochondria ஆனா ரெண்டு இருக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னா plastids. இதோ இருக்கு பாருங்க, plastids also have their own DNA and ribosome. So அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து mitochondria and plastids. ஓகேவா? ஸோ ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, if the organization of a cell is destroyed due to some physical or chemical influence, what will happen? ஸோ அந்த ஆர்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு செல் உள்ள நடக்கிற ஃபங்க்ஷன் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு அப்படின்னா செல் உள்ள என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த செல் உள்ள என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த செல் வந்து மறுபடியும் வந்து இது பண்ணிக்காது, ரிவைவ் பண்ணிக்காது. அந்த செல்லை வந்து லைசோசோம்ஸ் என்ன பண்ணும், டைஜஸ்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ நான் செகண்ட் கொஷினுக்கு ஆன்சர் வேணால் நான் எழுதுகிறேன். The cell will not revive and lysosomes will digest it. So lysosomes வந்து பார்த்தீங்கன்னா அதை digest பண்ணிடும். ஓகேவா? The cell will not revive and lysosomes will digest it. So this is the second question answer. Third question பாருங்க, why are lysosomes are known as suicide bags? So அந்த செல் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுனா என்ன பண்ணும், லைசோசோம்ஸில் இருக்கிற என்சைம்ஸ் வந்து அதை தன்னைத்தானே என்ன பண்ணுது, அழிச்சிக்குது, டைஜஸ்ட் பண்ணிடுது. அந்த ஓன் செல்லையே என்ன பண்ணுது, டைஜஸ்ட் பண்ணிடுது. ஸோ அதனால தான் வந்து இதை நம்ம என்ன சொல்கிறோம், சூசைட் பேக்ஸ். எதை, லைசோசோம்ஸை. ஓகேவா? ஸோ இதுக்கு எக்ஸாக்டாக புக்கில் ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த லைசோசோம்ஸில் இதிலேருந்து தான் எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அங்கேருந்து எழுதலாம். வென் த செல் கெட்ஸ், ஓகே, வென் த செல் கெட்ஸ் டேமேஜ்ட் lysosomes may burst and the enzymes digest their own cell, therefore lysosomes also known as suicide bags. அதனால தான் நம்ம லைசோசோம்ஸை என்ன பண்ணுறோம், சூசைட் பேக்ஸ் அப்படின்றோம். அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, வாட் ஆர் protein synthesized inside the cell? சாரி, வேர் ஆர் இந்த செல் உள்ள ப்ரோட்டீன்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்ட்டு கேட்குறாங்க. செல் உள்ள எங்கெங்கெல்லாம் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து சிந்தசைஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரிபோசோமில் நடக்குது. ஓகேவா? அந்த ப்ரோட்டீன் சிந்தசைசேஷன் இஸ் அக்கரிங் இன் ரிபோசோம். ஓகேவா? இந்த ப்ரோட்டீன் சிந்தசைசேஷன் எங்கே நடக்குது அப்படின்னா ரிபோசோமில் நடக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ரிபோசோம். ஸோ இந்த ரிபோசோம் எங்கே இருக்குது, ரிபோசோம் நம்ம இந்த இதில் படிச்சிருக்கோம் இல்லையா, எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலமில். ஸோ அதை நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இதோ இருக்குது பாருங்கள். ஸோ ப்ரோட்டீன் மேனுஃபேக்சர் அப்படின்னு இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிபோசோம். அதாவது இங்கே இருக்குது பாருங்கள், ஆர்இஆர் ரஃப் மைக்ரோஸ்கோப். ஸோ ஆர்இஆர் வந்து மைக்ரோஸ்கோப்பில் ரஃப்பாக இருக்கும். பிகாஸ் இட் பார்ட்டிகல்ஸ் கால்டு ரிபோசோம் ஒட்டிகிட்டு இருக்கு. த ரிபோசோம் விச் ஆர் ப்ரெசன்ட் இன் ஆல் ஆக்டிவ் செல்ஸ் ஆர் சைட்ஸ் த ப்ரோட்டீன் மேனுஃபேக்சர். அப்போ ப்ரோட்டீன் எங்கே மேனுஃபேக்சர் ஆகுது, ரிபோசோம் எங்கே இருக்குது, எஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலமில். அதுலேயும் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலமில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு செல்லில் இருக்கிற ஒரு ஆர்கனல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனை நமக்கு பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த செல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டிக்குமே வந்து மெயின் ரீசன் என்ன அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸ் தான். ஓகேவா? இந்த ரெஸ்பிரேஷன், நியூட்ரிஷன்,
clearing the waste, forming new proteins. இது எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிள் வந்து செல்ஸ் தான். ஸோ அதனால் செல்லை நம்ம என்ன சொல்லலாம், ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதுக்கான ரீசன் எல்லாமே படித்தாச்சு. இதுதான் வந்து பேசிக் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப். ஓகேவா? ஸோ இப்போது செல் டிவிஷன்னா என்ன? ஓகேவா? செல் டிவிஷன்னா என்ன? செல் டிவிஷன்னா ஒரு செல் வந்து ரிப்ளேஸ் ஆகி இன்னொரு செல்லாக ப்ரொடியூஸ் ஆகிறதா வந்து பார்த்திங்கன்னா செல் டிவிஷன். ஸோ அதை பற்றியும் நம்ம கிறிஸ்பியாக படிச்சிடலாம். New cells are formed in the organization in order to grow, replace old, dead or injured cell. ஓகேவா? ஸோ ஒரு செல் வளர்கிறதுக்கு அல்லது வந்து ஓல்டு செல் ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு, இல்லை டெட்டான செல் வந்து ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு, இன்ஜூர்டு செல்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு, அதுக்கு பேர் வந்து என்ன பார்த்திங்கன்னா ரீப்ரொடக்ஷன் தேவைப்படுது. ஓகேவா? ஸோ அதுக்கு ரீப்ரொடக்ஷன் தேவைப்படுது. அந்த ப்ராசஸ், அந்த செல்ஸ் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கிறது இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து செல் டிவிஷன். ஸோ செல் டிவிஷனில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து மைட்டோசிஸ் செல் டிவிஷன், இன்னொன்று வந்து மியோசிஸ் செல் டிவிஷன். ஓகேவா? ஸோ மைட்டோசிஸ்னா என்னன்னு பாருங்கள். த ப்ராசஸ் ஆஃப் செல் டிவிஷன் பை விச் மோஸ்ட் ஆஃப் த செல்ஸ் டிவைட் ஃபார் growth இஸ் கால்ட் மைட்டோசிஸ் செல் மைட்டோசிஸ். ஸோ மைட்டோசிஸ் அப்படின்னா ஒரு செல் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அதையே 2 செல்லாக ஸ்ப்ளிட் ஆகிக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மைட்டோசிஸ் செல் டிவிஷன். ஓகேவா? ஸோ இன் திஸ் ப்ராசஸ் ஈச் செல் கால்டு மதர் செல். இதில் ஒவ்வொரு செல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா மதர் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் ஒரு செல் வந்து பார்த்திங்கன்னா 2 செல்லாக என்ன ஆகுது, ஸ்ப்ளிட் ஆகுது. ஓகேவா? ஸோ மதர் செல்ஸ் இஸ் டிவைட் டு ஃபார்ம் 2 ஐடென்டிக்கல் டாட்டர் செல்ஸ். ஸோ இது வந்து டிவைட் ஆகி 2 செல் ஃபார்ம் ஆகுது. இது வந்து டாட்டர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த செல் ஸ்ப்ளிட் ஆகுதோ அது வந்து மதர் செல். That daughter cells have the same number of chromosomes as the mother cell. It helps in the growth and repair of tissues in the organism. So இது வந்து பார்த்திங்கன்னா டாட்டர் செல்லையும் மதர் செல்லையும் சேம் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது. ஓகேவா? Specific cell reproduce organs or tissues in animals. Plants divide to form gamemates. So ஒரு சில செல்லில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூ செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். which after fertilization give rise to offspring. They divide by a different process is called மியோசிஸ் செல் டிவிஷன். ஓகேவா? ஸோ இதை பற்றி நீங்கள் ஹையர் கிளாஸில் படிப்பீங்க, இந்த செல் வந்து எப்படி டிவைட் ஆகுதுன்னு. பட் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மைட்டோசிஸ்னால் ஒரு செல் வந்து அப்படியே 2ஆக ஸ்ப்ளிட் ஆகிறது. ஸோ இது வந்து மதர் செல், இதை வந்து டாட்டர் செல்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இருக்கிற குரோமோசோம் வந்து அப்படியே ஸ்ப்ளிட் ஆகி இதில் இருக்கிறது தான் வந்து அப்படியே இதில் இருக்கும். ஓகேவா? பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா they divide by a different process is called meiosis, which involves 2 consecutive divisions. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் 2 டிவிஷன் நடக்கும். ஃபஸ்ட்டு இது வந்து 2 செல்லாக ஸ்ப்ளிட் ஆகிட்டு இதில் இருக்கிற 2 செல் வந்து 2ஆக என்ன ஆகுது, ஸ்ப்ளிட் ஆகுது. when a cell divides by a meiosis it produces 4 new cells instead of just 2. ஓகேவா? ஸோ the new cells only have half number of chromosomes than the mother cell. ஸோ புதுசாக அங்கே ப்ரொடியூஸ் ஆகிருக்கு இல்லையா, அதில் வந்து ஹாஃப் குரோமோசோம்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், இதில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்குது இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 தான் இருக்கும். 2 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் இருக்கிறத விட இதில் வந்து பாதி தான் இருக்குது. டாட்டர் செல்லில் பாதி தான் இருக்குது. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக 2 செல் டிவிஷன் நடக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு செல் டிவிஷனில் அது அப்படியே ஸ்ப்ளிட் ஆகிடுது. அகைன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா என்ன ஆகுது, ஸ்ப்ளிட் ஆகுது. ஓகேவா? ஸோ இது தான் வந்து பார்த்திங்கன்னா மியோசிஸ் செல் டிவிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த லெசன் நம்ம முடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த செல் ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டாப் டு பாட்டம் நீங்கள் ஒரு தடவை படித்து ஒரு நேமாக சொல்லி அதோடைய ஃபங்க்ஷன் என்னன்னு நீங்கள் ரீகால் பண்ணுங்கள். ஏன்னா இது கண்டிப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியாது. ஸோ நீங்கள் திரும்ப அந்த ஃபங்க்ஷன்ஸு அதில் இருக்கிற டேர்ம்ஸ், நியூ டேர்ம்ஸ்லாம் நீங்கள் எழுதி படிச்சிங்க அப்படின்னா உங்களால் இதெல்லாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.